என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, உங்களை எல்லாரையும் நம்ம ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sponsor keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode's e-shopping. Click below link and install application. https://buymodes.shopping/links/0F599374A921 30798. Sponsor content. #BuyModes, #BuyModesShopping, #BuyModesOnline, #BuyModesEShopping, #BuyModesApplication. மக்களே, நாம் இப்போது பார்க்க போகிற இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிதாக இயற்றப்பட்ட ஒரு முக்கிய சட்டம். அதாவது பல ஆண்டுகளாக வேலை செய்கிற மக்கள் போராட்டங்கள் நடத்தி போராடி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சட்டம், ரைட் டு சிட் ஆக்ட். அதாவது இவர்கள் தங்களுடைய பணிகளில் 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ தொடர்ந்து நின்றுக்கிட்டு மட்டுமே அவங்க வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவர்கள் உட்கார எந்த ஒரு வசதியையும் அந்த நிறுவனங்கள் அதற்கான நிறுவனத்தோடைய உரிமையாளர்கள் செய்த தரலை அப்படின்றதால அது ஒரு போராட்டத்தில் கொண்டுட்டு போய் விட்டுருக்கு. இதனால் இந்த மாதிரி நின்று வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ், அதாவது நரம்பு சுற்றுதல், அந்த மாதிரியான நோய்கள் வந்து பலர் வந்து மிகவும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டு தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலலாம் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க தாங்கி போராட்டம் நடத்தி இன்றை அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் எது, எப்படி அது செயல்படுது, அது யாருக்காக அப்படின்றத இப்போ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பல மாநிலங்களில் வேலை செய்கிற ஊழியர்கள் பார்த்திங்கன்னா, இந்த நகைக்கடை, துணிக்கடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு தயாரிக்கிற கடைகளில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நின்றுட்டே தான் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள், இந்த அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் கூட சொல்லிக்கலாம், அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் நின்றுக்கிட்டே தான் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் வந்து கால் வலியினால் நரம்பு சுற்றுகள் ஏற்பட்டு ரொம்பவும் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக போனால் ஜவுளி கடையில் உள்ளிட்ட கடைகளில் ஊழியர்கள் பல மணி நேரம் நின்று கொண்டே வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அது தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி பல போராட்டங்கள் மத்தியில் அந்த வேலையில் இருந்த மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இந்த ரைட் டு சிட் ஆக்ட்ன்ற இந்த ஒரு சட்டத்தை தமிழக அரசு கொண்டுட்டு வந்திருக்கு. இது சிறப்புமிக்கது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வேலை செய்கிறவங்க பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நின்றுட்டே வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு முடியல. அதுவும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க உட்காரத்துக்கு ஒரு இருக்கையும் அவங்க அமைச்சு தரணும். அதுக்கான அவங்க ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கான நேரத்தையும் இந்த கடைகள்லையும் நிறுவனங்களையும் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு இவங்க பல கட்டங்களில் போராட்டங்கள் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த போராட்டங்களுடைய முன்னெடுப்பாக தமிழக அரசு உட்காரும் உரிமை சட்டம், அதாவது ரைட் டு சிட் அப்படின்ற ஒரு சட்டத்தை நம்ம தமிழகத்தில்
அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தியிருக்கு. அதனால் இந்த தமிழக அரசை நாம் இவங்களுக்காக கட்டாயம் பாராட்டியே ஆகணும். அதாவது கேரளா அண்டை மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை தொடர்ந்து தமிழகத்துலேயும் கடைகளில் வணிக நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்கிறவங்க வாடிக்கையாளர்கள் இருக்கிற நேரத்தில் அவங்க நின்றுட்டு வேலை பார்க்குறாங்கன்னா கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்க இல்லாத நேரத்தில் கூட அவங்க வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு பல கடைகளில் இந்த மாதிரி அவங்க உட்காரத்துக்கு எந்த ஒரு சேரும் தராமல் அவங்கள ரொம்பவும் துன்புறுத்துறதா கேள்விப்பட்டு தான் இந்த மாதிரியான சட்டத்தை கட்டாயமாக்கி கொண்டு வர படணும் அப்படின்னு இந்த தமிழக அரசு இதை கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் ஒரு சில கடைகளில் ஒரு சில நிறுவனங்களில் இதை கடைபிடிக்காமல் அவங்க ஊழியர்களை மிகவும் துன்புறுத்தி பழைய மாதிரியே துன்புறுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை கேள்விப்பட்ட உடனே இதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு இருக்கை வழங்காத 31 கடைகளை வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து தொழிலாளர்கள் நல அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இது முதற்கட்ட நடவடிக்கை. இதன் மூலயமா தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்கள் தயவுசெய்து உங்கள் ஊழியர்கள் நின்று கொண்டு வேலை செய்வதை சிறிது தவிர்க்கும்படியாகவும், அவர்கள் வாடிக்கையாளர் இல்லாத நேரத்தில், அதாவது கஸ்டமர்ஸ் இல்லாத நேரத்திலாவது அவர்கள் அமர்ந்து கொள்ள அவர்களுக்கான இருக்கைகள் தரும்படியாகவும், அவர்கள் மீது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி மீறுபவர்களுக்கு தமிழக அரசு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சொல்லப்போனால் அவர்களுடைய நிறுவனங்கள் மற்றும் கடைகள் மீது அதிகப்படியான தண்டனையாக சீல் வைக்கும்படியான சூழ்நிலை கூட வரலாம், அவர்கள் இந்த சட்டத்தை மதிக்காமல் செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நமக்கு செய்திகள் வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து கடை உரிமையாளர்களே, நிறுவன முதலாளிகளே, இப்படியான நின்று கொண்டு வேலை செய்யும் ஊழியர்கள் மீது உங்களுடைய இரக்கத்தை காட்டுங்க. அவங்கள மீது கருணை கொண்டு நீங்கள் அவங்க தொடர்ந்து நிற்காதபடிக்கு இடைப்பட்ட நேரங்களில் அவங்க அமர்ந்து சிறிது ஓய்வெடுக்கவும் தேவையான உதவிகளை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.